இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி 10 powerful keys to experiencing victory in battles. நாம் சந்திக்கிற யுத்தங்களில், போராட்டங்களில் வெற்றி பெறும்படி 10 வல்லமையுள்ள திறவுகோள்கள். முதலாவது ஃபெய்த், விசுவாசம். இரண்டாவது த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. மூன்றாவது த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். நான்காவது த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமம். ஐந்தாவது த பிளட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் இரத்தம். ஆறாவது த இன்டர்செஷன் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் பரிந்து பேசுதல். ஏழாவது ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங், ஜபமும் உபவாசமும். எட்டாவது ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், துதியும் ஆராதனையும். ஒன்பதாவது லிவிங் க்ளோஸ் டு காட், தேவனோடு நெருங்கி வாழ்வது. பத்தாவது தி ஆங்கர் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய கோபாக்கினையும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு. ஆகவே யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கான 10 வல்லமையான திறவுகோல்கள். முதலாவது ஃபெய்த், விசுவாசம். மார்க் 11:22-20. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசம், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல். ஆகவே நாம் சந்திக்கிற யுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளிலே வெற்றி பெறும்படி முதலாவது என்ன இருக்க வேணும்? விசுவாசம். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கு. மலையை போல பிரச்சனை இருக்குன்னு வைங்க, என்ன இருக்கணும்? எவனாகிலும்னா என்ன அர்த்தம்? எவனாகிலும்னா நம்ம அதில் இருக்கிறோமா இல்லையா? எவனாகிலும், யாரோ பெரிய இல்லை, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லினா என்ன அர்த்தம்? சொல்லினா நம்ம வாயிலிருந்து வர. அப்போ ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது, ஒரு போராட்டம் இருக்கும்பொழுது நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணும்? விசுவாசமுள்ள வார்த்தைகளாக. அந்த நேரத்தில் எதுவும் அவிசுவாசமாக என்ன செய்யக்கூடாது, சந்தேகமாக பேசக்கூடாது. நம்ம வார்த்தைகள் மிக மிக எவனாகிலும் அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமூகத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே, அப்போ அதுவும் நம்ம வார்த்தை சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசாகி, வாயில் என்ன சொல்கிறோமோ அது இருதயத்தில் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அப்போ என்ன நடக்கும்? அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லும். ஆகவே விசுவாசம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதையும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படும்.
இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம், என்னால் உண்டான அவருடைய நீதியமாய் இருக்கிறது. இந்த கர்த்தர் அதை விசுவாசிக்கணும். ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் நடக்கும்போது என்ன சொல்ல, எனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் என்ன செய்யாது, வாய்க்காது. 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர் ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கு. தேவ பக்தி உள்ளவர்களை எப்படி ரட்சிக்கணும், சோதனை எப்படி ரட்சிக்கணும்னு அவருக்கு தெரியும். அதே நேரத்தில் அக்கிரமக்காரரை என்ன பண்ணுவாராம், ஆக்கினைக்குள்ளாக எது வரைக்கும் வச்சுன்னு இருப்பாராம், நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும். சில பேர் ஏன் உடனே நடக்க மாட்டேங்குதுன்னு, ஏன் அந்த அக்கிரமக்காரனுக்கு உடனே ஆண்டவர் நீங்கள் ஏன் செய்ய மாட்டேன்றாருன்னு பார்க்குறான், கண்ணை உருட்டினும். சரியா, ஏன் உடனே செய்ய மாட்டேன்றாரான், அவனை எது வரைக்கும் வச்சுன்னு இருக்கிறார். 2வது த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. யுத்தத்தில் இருக்கும்பொழுது வெற்றி பெறுவதற்கு நாம் எதை பயன்படுத்த வேண்டும், தேவனுடைய எபேசியர் 6, ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவ வசனம் என்னவா இருக்குது, தேவ வசனம் ஆவியின் பட்டயம். அப்போ இந்த பட்டயம் என்ன செய்யும், உங்களுக்கு எதிராக சத்ருக்கள் பிசாசானவன் உங்களுக்கு எதிராக வரும்பொழுது நீங்கள் என்ன அனுப்பணும், உங்கள் வாயிலேருந்து என்ன போகணும், வசனம் போயினே இருக்கணும். அதுதான் நம்ம எப்போவுமே வசனத்தை வாசிக்க வேண்டும், சத்தமாக சொல்ல வேண்டும். அது பட்டயம். நம்ம விசுவாசத்தோடு அந்த வசனத்தை விசுவாசித்து சத்தமாய் அந்த வசனத்தை நாம் சொல்லும் பொழுது என்ன ஆகுது, ஒரு ஆவியின் பட்டயம். தேவ ஆவியானவர் இந்த வசனத்தினை சில பட்டயமாய் எடுத்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி. அந்த வசனத்தில் வல்லமை இருக்குது. இந்த வசனம் சென்று என்ன செய்யுது, விடுவிக்குது, குணமாக்குறது. மத்தேயு 24:35. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். ஆக இதில் என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்குது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்திரகதாய், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாய் இருக்கிறது. ஆகவே இந்த வசனத்துக்கு மிகுந்த வல்லமை இருக்கு. அப்படியே நேராக உள்ளே போவோம். நீங்கள் உட்காந்து இருந்தீங்கன்னா நேராக உங்கள் இருதயத்து உள்ள என்ன ஆழத்தில் என்ன இருக்குது, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனையும் வகையறுக்குது. சில பேர் எப்படி செய்தியில் நம்ம வீட்டில் நடக்கிறதுலாம் அங்கே சொல்கிறாங்கன்னு பார்க்குறாங்க, திருட்டு மொழி மொழிக்கிறாங்க. யார் நம்மளை பற்றி போய் சொல்கிறது, எப்படி நம்ம வீட்டில் பேசுகிறது, வீட்டில் நடக்கிறதெல்லாம் எப்படி இங்கே செய்தியில் வருது அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணை ஒட்டின்னு இருப்பாங்க. சரியா, அது ஏன் எப்படி வருதுன்னா இங்கே என்ன போட்டிருக்கு, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளும் வகை இருக்கும். அந்த வசனம் அவ்வளோ கூர்மையாக இருக்கிறது. எல்லாம் ஒவ்வொருடைய இருதயத்து உள்ள என்ன இருக்குன்னு அந்த வசனம் என்ன செய்யும், காட்டும். அப்போ இதுதான் 3வது ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். யுத்தத்தில், பிரச்சனையில், போராட்டத்தில் இருக்கும்பொழுது நமக்கு உதவி செய்ய திறவுகோல் பரிசுத்த ஆவியம். ஏசாயா 59:10. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படும்.
வெள்ளம் போல சத்ரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். அது தேவ ஆவியானவர். வெள்ளம் போல சத்ரு, ஆண்டவர் உங்களை தனியாக விடல, உங்களுக்காக கொடியை ஏற்றும்படி யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். அது சில பேர் டிரான்ஸ்லேஷனில் இங்கிலீஷில் வந்து அந்த கமா தெரியுங்க, அது வந்து சரியான இடத்துல போடல. இது எப்படி இருக்குன்னா, when the enemy comes in like a flood, the spirit of the Lord raises his stand அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷில். when the enemy comes like, வெள்ளம் போல சத்ரு வரும்பொழுது அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அந்த வந்து தப்பான இடத்துல போட்டிருக்காங்க. அது எங்கே போட்டிருக்கணும்னா, when the enemy comes in, like a flood, the spirit of the Lord அப்படின்னா அர்த்தம். சத்ரு வரும்பொழுது வெள்ளம் போல தேவ ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்வாராம் அப்படின்ற. ஆவியானவர் சத்ரு உங்களுக்கு விரோதமாக வரும்போது தேவ ஆவியானவர் ஒரு வெள்ளத்தை போல் அப்படி வந்து அவனுக்கு விரோதமாய் கொடியை ஏற்றுகிறார். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறோம்? சகரியா 4:6-7. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் பராக்கிரமத்திலும், ஆகவே நீங்கள் போராட்டத்தை சந்திக்க, எனக்கு பலன் இல்லை, எனக்கு பராக்கிரம் இல்லை, அவன் பக்கம் பலம் இருக்குது, அதை பார்க்காதீங்க, அதை பார்த்து சோர்ந்து போதும். ஏன்னா ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தை என்ன? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்திலும் அல்ல, என்னுடைய ஆவியாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர். இந்த நாட்கள் அதை விசுவாசம், என் ஆவினாலே ஆகும். பெரிய பர்வதமே நீ பெரிய மலையை போல பயப்படாது, நீ எம்மாத்திரம் ஜெருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி, தலைக்கல்லை அவன் கொண்டு வரணும், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதுவே ஆண்டவர் அந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வாழ? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம். அப்படி பரிசுத்த ஆவியும் வல்லமையும் நாளை அபிஷேகம் பண்ணும்போது அவர் என்ன செய்தார்? தேவன் அவரோட கூட இருந்தபடி அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரையும் சுற்றி. ஆகவே இந்த நாட்களிலேயும் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். 4வது, இயேசுவின் நாமம், the name of Jesus. யுத்தம், போராட்டம், சத்ரு வரும்பொழுது இயேசுவின் நாமம். 1 கொரிந்தியர் 15:57-50. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவினாலே தேவன் நமக்கு என்ன கொடுக்குறார்? சரி, இந்த நாமத்தை பயன்படுத்த வேண்டும். இப்போ சில பேர் இப்போ நீங்கள் போய் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அலுவலகத்தில் உதவி கேட்குறீங்க, யாருமே உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? உதவி செய்யணும். அப்போ ஒருவர் அந்த இருக்கிற அதிகாரிக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்னு வச்சுங்க. அங்கே இருக்கிற அதிகாரிக்கு ரொம்ப அவர்கிட்ட இங்கே பார்க்குறீங்க, சொல்கிறீங்க, இந்த மாதிரி எனக்கு அந்த அலுவலகத்தில் யாருமே உதவி செய்ய மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறார்? அங்கே போய் என் பேரை சொல்லுங்கள், அந்த அதிகாரிக்கிட்ட போய் என் பேரை நான் அமிச்சேன்னு சொல்லுங்கள். சரியா? இப்போ நீங்கள் இந்த முறை போய் அவர் பேரை சொன்ன உடனே என்ன நடக்குது? உடனே உங்களுக்கு உதவி. ஏன்னா உங்களுக்காகல, அந்த பேர், நீங்கள் சொன்ன பேரை போய் அந்த அந்த பேருக்கு இருக்கிற மரியாதை, அந்த வல்லமை தான். ஆகவே அதே தான் ஆண்டவராக இங்கே சொல்லுகிறார்.
நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துனாலே நமக்கு. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து. பிசாசு எதுக்கு இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கேன்னு, இது ஒன்றும் ஒரு பிரயோஜனம் நிறுத்து. ஏதாவது நீங்கள் நன்மை செஞ்சிட்ருக்கீங்கன்னு வைங்களேன், ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சுட்டு இருந்தால் அதை எப்படியாவது நிறுத்த பார்ப்பான். நிறுத்த பார்க்கறதுக்கு எப்படி பண்ணுவான்னா, நீ செய்கிறதெல்லாம் வீணை, எதுக்கு இது நேரத்தை வீணாக்கின்னு இருக்கிற, இதில் ஒன்றும் ஒரு நன்மையும் கிடையாது, உனக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது, இதெல்லாம் நிறுத்து என்று பிசாசானவன் எப்பவுமே நீங்கள் நல்லதை செய்கிறத நிறுத்த தான் பார்ப்பான். அதை எப்படி நிறுத்த பார்ப்பான்னு, நீ செய்கிறதெல்லாம் வீண், இது விருதா, இது பண்ணாத, இது ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு தான் இந்த வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரை, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது, விருதாவாய் இராது என்று அறிந்து. அப்போ நம்ம பிசாசு சொல்கிறத கேட்கணுமா, ஆண்டவர் சொல்கிறத கேட்கணுமா? கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து என்ன செய்யணும்? நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியில் எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும். பிசாசு நிறுத்தினா, இல்லை நான் இன்னும் நிறையா செய்ய போகிறேன், இன்னும் செஞ்சதோட இப்போ என்ன செய்ய போகிறேன், நிறையா செய்ய போகிறேன். அந்த விசுவாசம் இருக்கு. மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்க. இந்த நாட்டில் தான் விசுவாசம். இயேசுவின் நாமம் என்றால், இந்த நாமத்தில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இருக்கிறது. அதுக்கு தான் அந்த நாமத்தை பயன்படுத்தணும். மார்க் 16:17. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாக என் நாமத்தினாலே. என் நாமத்தினாலே என்ன அர்த்தம்? என் பேரை சொன்னீங்கன்னா சரியா, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார், நவமான பாஷைகளை பேச, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாப் ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை. அப்போது அவர்கள் என் நாமத்தினாலே, அந்த பேரை சொன்னால் இந்த காரியங்களெல்லாம் செய்ய முடியும். யோவான் 16:23-24. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவேனா என்ன அர்த்தம்? மெய்யாகவே மெய்யாகனா அது உண்மையா பொய்யா? மெய்யாகவே நானும் என்ன சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு, என் பேரை சொல்லி கேளுங்க. என் பேரை சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே போய் உங்கள் பெருமையை பேசின்னு இருக்காதீங்க. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்கன்னு பைபிளில் வசனம் இருக்குதா? ஒருத்தர் பரிசேயர், இன்னொருத்தர் ஆயக்கார். பரிசேயர் இப்போ என்னான்னு ஜெபம் பண்ணுறாருங்க, ஆண்டவரே அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் இவங்கள போல நான் இல்லை அப்படின்னு உலகத்தில் இருக்க எல்லாரையும் காட்டி அவங்கள போகிற நான். அப்புறம் சுற்றி பார்த்தா அங்கே ஒரு இருக்கிறார், சர்ச் சபை உள்ள ஆலயத்தில் ஒருத்தர், அவனையும் காட்டுறார். இந்த ஆயக்காரனை போலையும் நான் இல்லை. இவன் பாருங்க, சரியா, தான் பெருமையாக தேவனுடைய சமூகத்துலேருந்து என்ன பேசின்னு இருக்கிறார். நான் வாரத்தில் 2 தடவை என்ன செய்கிறேன், இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா சாப்பிட்டு உட்காந்து இருக்குதுங்க. என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம். இங்கே ஒழுங்காக காணிக்கே போடுற மாதிரி தெரில எனக்கு, நான் தான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். இப்படி பைய வந்தால் வாங்கி அங்கே கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அங்கே இவங்கள மாதிரிலாம் நான் கிடையாது. என் சம்பாத்தியத்தில் எல்லாம் என்ன செய்கிறேன், தசம்பாகம் கொடுக்குறேன். சரியா? நான் நடந்துச்சு
பெரிய நீதிமான்பான் ஆண்டவர் சொன்னாரா? தூரத்தில் அந்த ஆயக்காரன் தலையை கூட மேலே தூக்கல. ஆவியாகி என் மேல் ஆண்டவர் அவன் அல்ல, இவன் தான் நீதிமானா வீட்டுக்கு தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தன்னைத்தான் தான். ஆகவே என் நாமத்தில் அங்கே போய் உங்கள் பெருமையை பேசின்னு இருக்காதீங்க. ஆண்டவர் பேரை சொல்லுங்க. ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார், எனக்காக என் நோய்களெல்லாம் சுமந்தார், எனக்காக சாபமானார். அது நிமித்தம் சிலுவையிலே அவர் செய்த தியாகத்து நிமித்தம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எனக்கு சுகத்தை தாரும், என்னை விடுவியும். சாத்தானை சிலுவையில் ஜெயித்தார், என்னுடைய சத்ருவின் மீது எனக்கு ஜெயத்தை எல்லாமே அவர் பேரை சொல்லணும். நமக்காக அவர் சிலுவையில் என்னெல்லாம் செய்தாரோ அதை சொல்லி சொல்லி என்ன செய்யணுமா அதை சொல்லி கேளுங்க. என் பேரை சொல்லி கேளுங்க, உங்கள் பெருமையை சொல்லின்னு இருக்காதீங்க அங்கே. சரியா? ஆண்டவர் நேற்று தான் புது ட்ரெஸ் வாங்கி இவ்வளோ அழகாக சபையில் உட்காந்து இருக்கிறேன், இதெல்லாம் கேட்டால் ஒன்றும் பதில் வராது. சரியா? சிலர் அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையானா இங்கே என்ன ஃபேஷன் ஷோ நடத்தின்னு இருக்கிறாங்க, யார் என்ன ட்ரெஸ் போட்டுன்னு வராங்கன்னு பார்த்துன்னு இருக்குது. நானே லாக்டவுனில் 4 மாதம் ஒரே சட்டையை போட்டுனேன். இன்னும் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம், இன்னும் இருக்கும் அதே சட்டை தான். எனக்கு முழு சபை காலியாக இருந்துச்சு. காலி சபைக்கு எதுக்கு நான் வேறு சட்டையை போட்டணும்? நீங்கள் சேருக்கா காட்டுறது பார், சேரு நீங்கள் வேறு சட்டை போட்டணும் வந்து சேரை காட்டுறதுக்கா இல்லை கேமரா காட்டுறதுக்கா? இந்த ஒரு ஆளும் இல்லைன்னா என்ன இருக்குது நமக்கு? அதில் சில பேர் என்ன ஐயா ரொம்ப சுருக்கமாக முடிச்சிட்றாருன்னு எவ்வளோ நேரம் சவுத்தை பார்த்து பேசின்னு இருக்குது. எவ்வளோ நேரம் ஒரு ஆள் கூட இங்கே இல்லைன்னா எவ்வளோ நேரம் உங்களால் பேச முடியும் ஆளே இல்லாமல்? சரியா? இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. இந்த நாமத்தை என் பேரை சொல்லுங்கள், என் பேரை சொல்லி கேட்டுக்கோங்க. பிலிப்பியர் 2:9 ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் உலகத்தில் பூமியின் கீழே உள்ள முழங்கால் யாவும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண முடியும். எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்துடலாம். ஆகவே அதுதான் இந்த பேரை எல்லா நாமத்துக்கும் மேலான இந்த நாமத்தை சொல்லி கேளுங்கள். இந்த நாமத்தினாலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அந்த தியாகம் அவர் பண்ணார். ஆதலால்னா என்ன அர்த்தம்? சிலுவை வரும் தன்னை தாழ்த்தினார், தன்னை வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம். ஆதலால் இவ்வளோ தியாகம் பண்ணதுனால அந்த நாமம் எல்லாம் மேலே இருக்குது. அந்த பேரை சொல்லுங்கள், அதை சொல்லி கேளுங்கள். 5வது இயேசுவின் ரத்தம், த பிளட் ஆஃப் ஜீசஸ். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேர்கிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். ஆண்டவர் சிந்தின ரத்தம், அந்த இரத்தத்தினாலே பிசாசை ஜெயிக்கும்படி, பிசாசின் கிரியைகளை, பிசாசின் தாக்குதலை எல்லாம் அந்த இரத்தத்தினாலே ஜெயிக்கும்படி ஆண்டவர் கிருபை. 1 பேதுரு 1:18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்று அழிவுள்ள வஸ்துக்களாகி வெள்ளியினாலும் பொன்னினாலும் மேற்கப்படும் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படின்னா அந்த இரத்த தானம் இருக்குதுன்னு பாருங்கள். இரத்த தானம் சும்மா எல்லாரும் போய் ரத்தம் கொடுக்க முடியாது. சரியா? உங்களுக்கு 1000 வியாதி இருந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் போய் ரத்தம் கொடுத்தா அவனுக்கு என்ன ஆகுது? உங்கள் வியாதியெல்லாம் அவனுக்கு என்ன செய்யணும்? அவன் நல்லா இருந்திருப்பான் இது வரைக்கும். அந்த முதல்ல செக் பண்ணுவாங்க, உனக்கு என்னென்ன வியாதி இருக்குன்னு. உனக்கு நிறைய போயிட்டு வாப்பா, நீலாம் கொடுக்க முடியாதுங்க.
அதில் அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரில. சில பேர் என்னான்றாங்க, இந்த ரத்தம் புது வியாதியாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது புது ரத்தம் ஏற்றுறாங்க பாருங்கள். அந்த ரத்தம் ஏற்றி வீட்டு வந்த பிறகு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அப்போ யாரை சொன்னால் அவனுக்கு எவனோ குடிக்காரங்க ரத்தம் கொடுத்துருப்பான், அதை அவனுக்கு ஏற்றி விட்டாங்க. இங்கே வந்து ஒரே கத்திக்கின்னு இந்த நல்ல நல்லா தானே இருந்தாங்க. எவனோ சண்டைக்காரன் ரவுடி குடிக்காரன் எவனோ போய் காசுக்காக கிடைக்கணும் இதை ரத்தம் கொடுத்துருப்பான், அதை உனக்கு ஏற்றி விட்டவொடனே அந்த புத்தியெல்லாம் என்ன செஞ்சிடுது, இங்கே வந்து ஒரே ரவுடி மாதிரி கத்தின்னு இருக்குது. இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தாங்க, என்னங்க ஆஸ்பத்திரி போனாங்க ரத்தம் ஒன்று ஏற்றுனாங்க, அதுலேருந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்னா அங்கே யாருடைய ரத்தம் வந்துச்சோ அந்த புத்தியும் கொஞ்சம் உள்ளே வந்துடும். அப்படி உண்மையாக போய் எனக்கு தெரில அப்படின்னு கேள்விப்படுறேன்னு. சரியா? ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்னா என்ன அர்த்தம்? வேறு யாரும் ரத்தம் கொடுக்குற தகுதி, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை, ஒருத்தரும் வந்து இன்னொருத்தவங்க பாவத்துக்கு ரத்தம் சிந்துற நிலைமையில். அதனால தான் ஆண்டவரே மேலே இருந்து வந்து எப்படி இருந்தார், என்ன மாதிரி ரத்தமா? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே. ஆகவே இந்த ரத்தத்துக்கு முன்பு தான் பிசாசால் என்ன செய்ய முடியாது, நிற்க. அந்த மாதிரி ரத்தம் அது. 6வது இயேசுவின் மன்றாட்டு, இன்டர்செஷன் ஆஃப் ஜீசஸ். எபிரேயர் 7:20. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கவே அவர்களை முற்று முடிய ரட்சிக்க. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசுவின் மூலமாக ஆண்டவரை விசுவாசித்து தேவனிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாராம், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்காக தான் எப்பொழுதும் உயிரோடு இருக்க, முற்றுமுடிய எந்த நிலைமையில் இருந்தாலும் அங்கேருந்து அவரால் என்ன செய்ய முடியும், ரட்சிக்க. எல்லாமே மனுஷனை கூட கை விட்டுருவாங்க, இவனை முடியாதுங்க, இது திருந்தாதது, நீ வந்து இது தமிழில் தண்ணி தெளிச்சிட்டாங்கன்னு உன்னை தண்ணி தெளித்து கொடுப்பா, இது திருந்தாத கேஸ், இது உருப்படாது, அது விட்டுரு, இவனை போ நாசமாக போ அப்படின்னு குடும்பம் கூட என்ன செய்யும், இவனை ஒன்றும் பண்ண முடியும், இவன் ரொம்ப திருந்தாதவன். அப்படிப்பட்டவர்களையும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு பிரசங்கியார் வந்து ரோட்டில் போயின்னு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், அந்த ஆஸ்பத்திரி உள்ளே போகணும். சரியா? அங்கே போனேன்னா அங்கே ஒரு வாலிபர் இருப்பான், அவனுக்கு போய் நீ ஜெபம் பண்ணணும். அவன் பார்த்தா அவனுக்கு சுயநலம் கூட கிடையாது அவனுக்கு. ஒரு மாதிரி மயக்கத்தில் அப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போகுது, உயிர் போகிற நிலைமையில் இருக்கிறான். அப்போ வந்து ஆண்டவர் சொல்ல, நீ போய் அவன் காதில் சுவிசேஷத்தை சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணுன்ற. அவர் காதில் போய், மகனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையிலே மரித்தார், உன் பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார், அவரை நீ விசுவாசி, உன் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும். அவங்க மயக்கத்தில் இருக்கவன் காதில் போய் சொல்லி முடிச்சு அவனுக்காக ஜெபம், ஆண்டவரே இந்த மகனை ரட்சியும், பாவங்களை மன்னியும், உடைய பிள்ளையாக மாற்றும், நித்திய ஜீவனே தான். ஆமேன்னா ஒரு மாதிரி தலாட்டினான். அப்போனா அவன் வந்து இவர் சொல்கிறதுக்கு சொல்லி கொஞ்ச நேரத்தில் அவன் உயிர் போயிடுச்சு. அப்போ இந்த ஊழியக்காரர் வந்து ஆண்டவரை கேட்குறார், ஏன் என்னை இவனுக்கு ஜெபம் பண்ண அமிச்சிங்க, ஏன் இந்த வாலிபனுக்கு? அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அநேக வருஷத்துக்கு முன்பதாக இவனுடைய தாய், சரி, அவங்க மறுத்துட்டாங்க, இவங்க அம்மா வந்து மறிச்சிட்டாங்க. ஆனால் அந்த தாய் மறிக்கும் வரை இவனுக்காக கண்ணீர் விடுவாங்க. ஆண்டவர் என் மகனை ரட்சியும், என் மகனை ரட்சியும், என் மகனை ரட்சியும், என் மகன் நரகத்துக்கு போகக்கூடாது. அழுது 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 அம்மா மறிச்சிட்டாங்க. இவனுக்கு இப்போ உயிர் போகுது.
இவன் கண்ணை முன்னே நரகத்துக்கு தான். அந்த அம்மாவுடைய தாய், இந்த தாயுடைய கண்ணீர், என் மகன் நரகத்துக்கு போகக்கூடாது. அது நிமித்தம் சாவர நேரத்தில் உன்னை போய் அந்த கண்ணை மூடி அவன் எங்கே போகணும்? பரலோகம். ஐயோ, எந்த முற்றுமுடைய சாவர நிலைமையிலும் ஆகவே அந்த அம்மா கண்ணால் பார்க்கல, அவங்க அழுதுனே மறிச்சிட்டாங்க, ஆண்டவர் சமயத்துக்கு போயிட்டாங்க. ஆனாலும் அந்த தாய் தன் பிள்ளைக்காக விட்ட கண்ணீர் அது தேவனுடைய சமூகத்திலே அவன் உயிர் போகிற நேரத்தில் உயிருக்கு போகிறதுக்கு முன்பதாக அவனுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்ல, அவனை ரட்சிப்புகள் நடத்த, அவன் நரகம் போகக்கூடாது. ஏன்னா அவங்க தாய் என்ன பண்ணாங்க? அழுதுனே இருப்பாங்க, என் மகன் ரட்சிக்கப்படும், என் மகன் நரகத்துக்கு, என் மகன் பரலோகத்துக்கு, அழுது அழுது அழுது. ஆகவே மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவதற்காக வேண்டுதல், அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கப்படும், அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க ரோமர் 8:30 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆகவே தேவனுடைய வலது பாரிசத்திலே நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் பிசாசோ உலகமோ பல ஆக்கினைக்குள்ளாக நம்ம தீர்த்து கொண்டோம், அதை கேட்பார. நமக்காக வலது பார்சலுடைய குமாரன் பரிந்து பேசும், அதை கேட்பார். யாரை கேட்பார்? இந்த நாளிலே நமக்கு போராட்டங்கள், எதிர்ப்புகள், தாக்குதல் வரும்பொழுது நமக்காக வேண்டுதல் செய்ய தேவனுடைய வலது பார்சலர் கிறிஸ்து இருக்கிறார், அதை விசுவாசிக்கணும். அநேக நேரத்தில் நம்ம பிரதர் ஜோம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜோம் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரையாக கேட்டுன்னு இருக்கிறோம். எனக்காக ஜோம், என் குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுங்க. நம்ம நினைக்கிறோம் இவங்க ஜபத்தில் தான் நமக்கு, இதோட பெரிய ஜபம் யார் பண்ணுற? கிறிஸ்து நமக்காக தேவனுடைய வலது பாரிசத்தில். இந்த நாட்களிலே அதை விசுவாசிக்கணும், நமக்காக வேண்டுதல் செய்ய, நமக்காக பரிந்து பேசும்படி ஆண்டவர் இருக்கிறார். 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளே உங்களுக்கு, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்க. ஆண்டவரே, இவன் பாவத்தை மன்னியும், இவனுக்காக நான் ரத்தம் சிந்தினேன் என்று நமக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறார். எரேமியா 50:34 அவருடைய மீட்புறவழில் வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய தேசத்தை இளைப்பார பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவார். அப்படின்னா என்ன? நமக்காக வழக்காடுகிற அவரே நடத்துவார். தேவனே நமக்காக வழக்காடுகிற தேவன், நம்முடைய வழக்கை அவரே நடத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? 7வது ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங், ஜபமும் உபவாசம். மார்க் 9:28-20 வீட்டில் அவர் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவர்களிடம் தனித்து கேட்டார்கள். சரியா? முதல்ல அவங்க சீஷர்கிட்ட தான் கொண்டு வந்தார் இந்த பிசாசை துரத்தும்படி. இவங்களால் என்ன பண்ண முடியல, துரத்த முடியல. அப்போ வீட்டில் ரகசியமாக கேட்குறாங்க, ஆண்டவர் ஏன் நாங்கள் சொன்னால் அந்த பேய் ஏன் போக மாட்டேங்குது, நாங்கள் சொன்னால் ஏன் போக மாட்டேங்குது? அதற்கு அவர், நீங்கள் சாப்பாடுறாமனா இருந்தால் எப்படி போகும்? அது வகை வகைக்கும் என்ன சாப்பிட்லாம், இன்றைக்கி இந்த வீட்டில் என்ன செய்ய போகிறாங்க? ஆண்டவரே அந்த வீட்டில் நம்மளை கூப்பிட்ருக்காங்க, என்னப்பா இன்னும் நல்லா ருசியாக இருக்குமா, நல்லா பண்ணுவாங்களா, சிஸ்டர் நல்லா பண்ணி வைப்பாங்களா, நீ அந்தந்த வீட்டில் என்ன சாப்பாடு கிடைக்கும்னு காத்து நின்றீங்கன்னா எங்கே இந்த பிசாசு போகும்?
சில நேரத்தில் கேரள் அந்த காலத்தில் போகும்போதெல்லாம் யோசிச்சுன்னு இருப்பான், போகிற வழியில் இந்த வீட்டில் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு. நிறையா வகை வகையாக பண்ணி வச்சான்னு தெரிஞ்சவங்க நிறையா பாட்டு பாடுவாங்க. நீதி வீட்டில் வந்து சும்மா ஒரு பாட்டு வா போகலான்னுவாங்க. நல்ல வாசனை வருதுன்னு வைங்க, வகை வகையாக உள்ளே இருந்தால் இன்னும் பாடுப்பா, அடுத்த பாட்டு பாடு, நல்ல உற்சாகமாக பாட்டெல்லாம் வரும். சரியா? ஆகவே இதுதான் சொல்ல, ஏன் எங்களால் இதை அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று மற்ற எந்த விதத்தினாலும் என்ன செய்யணும்? சில பிசாசு லேசில் போகாது. அதிகமாக ஜெபித்து அதிகமாக என்ன செய்யணும்? உபவாசிக்க வேண்டும். எபேசியர் 6:17 ரட்சண்யம் என்னும் தலை வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும்னா என்ன அர்த்தம்? எந்த சமயத்திலும்னா என்ன அர்த்தம்? ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் அப்படின்னு போட்டிருக்கா? எந்த சமயம், சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும். சகல விதம்னா என்ன அர்த்தம்? ஒரே விதமாக ஜபத்தில் ஒரே விதம் இருக்குதா, பல விதம் இருக்குதா? உங்களை சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா அதுக்கு ஒரு ஜெபம், சாப்பாடெலாம் ரெடியாக நல்லா வாசனை வருது, ஆண்டவரே இந்த சாப்பாடை. ஒருத்தன் உயிர் போது ஜெபம் பண்ணுன்னா, ஆண்டவரே என்ன அதுங்க அந்த இப்போ முடிகிறதுக்குள்ள உயிர் போயிடும். ஒருத்தன் உயிரை காப்பாற்ற ஜெபம் பண்ண அப்போ எப்படி ஜெபம் பண்ணும்? சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கும் உயிரை காப்பாற்ற ஜெபம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா? ஆகவே ஒருத்தர் அப்படி தான் வந்து ரொம்ப சீரியஸ்ன்னு ஐயா போதகர் ஐயா போனார் ஜெபம் பண்ணுறதுக்கு. இவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவன் ஒரு மாதிரி வந்து உயிர்ப்பு டவுன் ஆகிற மாதிரி இருக்குது அவனுக்கு. அது வரைக்கும் ஓரளவுக்கு இருக்கிறான். ஆனால் இவர் அப்போ அவர் அவர் பேப்பரில் ஏதோ எழுதி கொடுக்குறாரு அந்த போதகர் ஐயா கிட்ட. இவர் வாங்கி அதை பாக்கெட்டில் போட்டு ஜெபம் பண்ணலாம், அதுக்குள்ளே உயிர் போயிடுச்சு. சரி, நாங்கள் அடக்க ஆராதனை வந்து நந்தினருக்கு சபையில் ஐயா போதகர் ஐயா பிரசவம் பண்ணின்னு இருக்கிறார். அப்போ திடீர்னு ஞாபகம், ஐயா சகோதரருக்கு ஜெபம் பண்ணும்போது அவர் ஏதோ கடைசியாக ஏதோ எழுதி ஏதோ பேப்பரில் அது என்னன்னு நானும் வாசிக்கல, இது இருக்குதுன்னு எடுத்தாராம். சரியா? எடுத்து வாசித்து, ஐயா நீ ஆக்சிஜன் டியூபை அமுக்கின்னு இருக்கிறீங்கன்னா, இவர் காலை வச்சு எதை அமுச்சின்னு இருக்கிறார், அவருக்கு மூச்சு விட முடியல. அவர் ஆக்சிஜன் பிடிச்சிருந்தா அவங்க கிட்ட போய் நின்று அவர் டியூபை காலை அமுத்தி விட்டாராம். அவருக்கு மூச்சு விட்டு திணறின்னு அதான் எழுதுறாரு மேலே. ஐயா இவங்க பாருங்க, அவர் பேச முடியலன்னு எழுதி கொடுக்குறாரு, மிர்ச்சின்னு இருக்கிறீங்க. அதனால தான் அங்கே போய் ஜெபம் பண்ணும்போது உயிர் போயிடுச்சான் அவருக்கு. அது உடனே வாசிக்கல, ஆராதனில் பாக்கெட்லேருந்து எடுத்து ஏதோ ஐயா கடைசி எழுதி கொடுத்தாரு. என்னாங்கன்னு போட்டால், ஐயா நீங்கள் ஆக்சிஜன் டியூபை மிர்ச்சின்னு இருக்கிறீங்கன்னு. ஆகவே இன்னொருத்தர் இந்த மாதிரி தான் ஐசியூவில் இருக்கும்போது அவரே பயந்துன்னு இருக்கும்போது ஆறுதல் ஜெபம் பண்ண போனால் என்னான்றாராம், ஐயா ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஏன் வருத்தப்பட, மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஆக போகுதுன்னா. அதுக்கு தான் அவர் பயந்துன்னு இருக்கிறார். அங்கே போய் மிஞ்சி போனால் என்ன ஆக போதும், என்ன அர்த்தம்? அதுதான் வந்து சகல விதமாக அந்த நேரத்துக்கு சூழ்நிலை என்ன ஜெபம் பண்ணும். ஏதாவது போய் உளறின்னு இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுறேன்னு போயிட்டு ஏதாவது போய் என்ன செய்யக்கூடாது, உளறின்னு இருக்க. சகல விதமான வேண்டுதலும் விண்ணப்பம். நீங்கள் யுத்தத்தில் இருக்கிறீங்க, போராட்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு இக்கட்டில் இருக்கிறீங்க, அப்போ எப்படி ஜெபம் பண்ணணும்? அந்த நேரத்தில் போய் ஆண்டவரே சாப்பாட்டா, ஆண்டவரே விடியணும் அப்படி 2 வார்த்தை சொல்லி முடிக்கலாமா? அப்போ என்ன செய்யணும்? அதுதான் நீண்ட நேரம் எப்போ ஜெபம் பண்ணணும். ஒருத்தர் பாவம் ஜெப வீரரை போய் சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க, மீட்டிங் முடிச்சு எல்லாம் பசியில் அவர் ஜெப வீரர் அவ்வளோதான் பண்ணுறாராம் எல்லாம் பசியில். என்ன சாப்பாடு போய் என்னப்பா ஆரின்னு போகுது, எல்லாம் பசியில் இருக்காது, நிறுத்துச்சு. சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ண எப்படி பண்ணணும்? சுருக்கமாக, ஆண்டவரே இந்த ஆகாரம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதம்,
அதை கொடுத்தவங்கள ஆசை சுருக்கமாக பண்ணி எல்லாம் சாப்பிடணும்ல. அங்கே போய் நீண்டது பண்ணின்னு தான் என்ன அர்த்தம்? இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா, சில நேரத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா ஊழியக்காரங்க யாராவது ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு வைங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இத்தனை வருஷம் நமக்கு பழக்கம், இப்போ இறுதி மரியாதை செலுத்தலாம், போய் ஒரு ஜோம் பண்ணிட்டு வரலான்னு அங்கே போய் சும்மா அங்கே தலையை காட்டிட்டு வரலான்னு நம்ம போகிறோம். அப்போ போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு போங்கன்னு வாங்க. சரிங்க. அங்கே அவர் செத்து கிடப்பார், பாடி தான் அங்கே இருக்கும், ஆளே அவுட்டு. இப்போ நமக்கு முன்னாடி ஜோம் பண்ணுறவர் சும்மா பண்ணுறாருப்பா, என்னப்பா ஆள் அவுட்டுப்பாங்க, நீ என்னப்பா பண்ணி என்ன ஆக போகுது, என்ன உயிரோடு எழுப்ப போறியா, ஆளே போயாச்சு, நீ உயிரோடு இருக்கும்போது வந்து பண்ணி காப்பாற்றிருக்கலாம். அங்கே வந்துருக்க ஆளாளுக்கு ஒரு ஜோம் பண்ணிட்டு போகலான்னு உக்காந்துருந்தா அவர் கேட்க போதா நீ பண்ணுற ஜபம்? மைக்கை பிடிச்சா அவ்வளோதான், சும்மா பண்ணுறாங்க என்னாங்க அது என்னது இவ்வளோ நேரம் செத்து போன பாடி பக்கத்தில் நின்று என்ன ஆக போகுது? அவர் முடிச்சு இன்னொருத்தர் இருந்துச்சாருன்னு வைங்க, நம்ம போய் ஒரு 10 நிமிஷம் ஒரு நின்றுட்டு அங்கே ஒரு ஜாம் பண்ணிட்டு வந்துடலான்னு பண்ண உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்துருங்க. ஏன்னா யாரும் முடிக்க மாட்டேன்றாங்க, யாருமே. வசனம் வந்து சகல விதமான இந்த நாட்களில் அந்தந்த நேரத்துக்கு எப்படி ஜாம் பண்ணும், ஒரு இக்கட்டில் இருக்கும்பொழுது எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எப்படி ஜெபம் பண்ணும், ஆவினாலே ஜெபம் பண்ணி. அதன் பொருட்டு ஆவினால் ஜெபம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, எப்படி இருக்கணுமா, மிகுந்த மன உறுதியோடு, பயந்துன்னு இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை, ஒரு யுத்தம், ஜெபம் பண்ணுறதே ஒரு ஆவியில் பண்ணும். 2வது ஜெபம் பண்ணிவிட்டு எப்படி இருக்கணும், மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்துக்கும். தூங்கின்னு இருக்கக்கூடாது, சரியா? சரி, மீதி நேரத்தில் தூங்கி விழுந்தாவது பரவாயில்ல. சரி, ஏதோ எங்கேயாவது அவங்களுக்கு ஒரு தூக்கம் வருது, அந்த ஒரு ஆசீர்வாதமாக தான் கட்சிது. தூக்கம் இல்லாமல் இருந்தாங்க, ஆராதனைக்கு வந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தா ஒரு நல்ல ஒரு தூக்கம் கொடுத்தார் எனக்கு அப்படின்னு. அதாவது என்ன ஆசீர்வாதங்க கட்சிது உங்களுக்குன்னா, நல்ல தூக்கம் எனக்கு வந்துச்சுங்க. அதாவது ஆனால் போராட்டம், யுத்தம், அங்கே போய் என்ன செய்யக்கூடாது, அது தூங்குகிற நேரம் மிகுந்த மன உறுதியோடும் விழித்திருங்கள். அதான் விழித்து கொண்டு இருங்கள். அங்கே போய் தூங்கின்னு இருக்காதீங்க, தூங்குகிற நேரம் அது. யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தம் அடையும்படி ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், சரியா? இங்கே யாருக்குன்னா அதை தீமை பண்ணால் போய் மன்னிப்பு, நான் தப்பு பண்ணிட்டேங்க, உங்களுக்கு இந்த தீமை பண்ண என்னை மன்னிங்க. அப்போ தான் என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும். கூடுமான வரைக்கும் யாருக்கும் தீமை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்படி பண்ணால் முதல்ல போய் என்ன செய்யுங்க, ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கும் என்ன இருந்துச்சு, பாடுகள். அப்படி இருந்தும் என்ன செஞ்சாராம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணி. அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதம் பூமியினில் மழை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஜெபம் கருத்தாய் ஜெபம். மழை பெய்யக்கூடாதுன்னா மழை பெய்யணுன்னா வந்து நம்ம ஜெபம் பண்ண பாரு, மழை நிற்கணும். ஞாபகம் இருக்குது, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது, மழை விடாமல் கொட்டின்னு எல்லாம் போட்டில் போயின்னு இருந்தாங்க பாருங்க, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அப்படியே வெள்ளம் உயர்ந்துனே வருது. அன்றைக்கும் நான் மழை கொட்டினே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், மழை நிற்கணும், இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, பெய்யக்கூடாது. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அடுத்த நாள்லேருந்து என்ன செய்யலை, எத்தனையோ மாதத்துக்கு மழையே பெய்யல. இன்றைக்கும் ஆண்டவர்
கருத்தாய் ஜெபிக்கும் பொழுதும் ஜெபத்துக்கு பதில். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை படிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 18:6-16 எனக்கு உண்டான நெருக்கத்திலே என்ன செய்தான்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் நேரிற்று. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்க என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருக்கிறபடியால் என்னை தப்பி. ஆகவே எவ்வளோ ஆபத்து இக்கட்டுன்னு கூப்பிடு, ஜபம் பண்ணு, கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? விடுவிப்பார். யோபு 5:8-16 ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவித்தேன். ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து வைத்துவார். அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை மறைவிக்கிறார். தந்திரக்காரரின் கைகளை காரியத்தை முடிக்க நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்கிறார். ஐயே, தந்திரக்காரர் எவ்வளோ தந்திரமாக பண்ணாலும் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யும், அவர் என்ன பண்ணுவார்? தந்திரம் ஒன்றும் வாய்க்க. அவர் ஞானிகளே அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். தெரியாதக்கார ஆலோசனை அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையில் தடவுறது போல தெரியும். ஆனாலும் எளியவனை அவர் வாயில் இருக்க பட்டயத்திற்கும் பலவனின் கைக்கும் விலக்கி. அதனாலே தரித்திரனுக்கு நம்பிக்கை தீமையான தன் வாயை 8 பிரைஸ் அண்ட் வர்ஷிப் துதியும் 2 நாளாகும் 20:21-24. பின்பு அவன் ஜனத்தோடே ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் என்ன செய்யணும்? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்து. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது பாட துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே என்ன நடந்துச்சு? யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதில் வந்து அம்மோன் புத்திரர், மோவாபியர்களும் சேயர் மலதேசம் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அவர்கள் வெட்டுண்டு எப்படி எனில் அம்மோன் புத்திரர் மோவாபியரும் சேயர் மலதேச கொடிகளையும் சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக சேயர் கொடிகளை அழித்து தீர்ந்த பொழுது தாங்களும் தங்களில் ஒருவர் அழிக்கத்தக்கமாய் கை கலந்தார். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள நண்டையில் வந்து இந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கிறதுனா இருந்துச்சு. இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாய் ஒருவரும் ஆண்டவரை பாடி துதிக்கும் ஆரம்பிக்கும் பொழுதே சத்ருக்களே என்ன செஞ்சாங்க? ஒருவரை அழித்து கொண்டார்கள். ஆகவே இந்த நாட்களிலே தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய விடுதலையை கட்டளையிடும். அப்போஸ்தலர் 16:23-26 அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள்.
அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை காவலரிலே அடைத்து அவர்களை கால்களை தொழுமரத்தில் அநேக அடி நட்டு காலை கட்டி வச்சா நடுராத்திரியிலே நம்ம இருந்தால் என்ன சத்தம் வந்திருக்காங்க? நம்ம அங்கே இருந்திருந்தால் நடுராத்திரியில் என்ன சத்தம் வந்திருக்கும்? நல்லா அடின்னு அடிச்சு காலை கட்டி உள்ளே போட்டால் நடுராத்திரியில் என்ன சத்தம் வந்திருக்கும் அங்கேருந்து? நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். எப்படி பாடினாருங்க? அவங்களுக்குள்ளே பாடினிருந்தாங்களா, கேட்குற மாதிரி பாடுறாங்களா? காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார். எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சத்தமாக பாடுறாங்க. நல்லா அடின்னு அடித்து உள்ளே வச்சா நடுராத்திரில் என்ன பண்ணுறாங்க? சத்தமாக. அப்போ பாடும்போது என்ன நடந்ததுதான்? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைம்படிய பூமி மிகவும் உடனே கதவுகளெல்லாம் எல்லாருடைய கட்டுகளும் கலந்து. அது எவ்வளோ வேதனை! துன்பத்தின் மத்தியிலும் ஜெபம் பண்ணி தேவனை துதிக்கும் பொழுது சில பேர் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் பிரச்சனை தீர்ந்த பிறகு தேவனை துதிப்பேன். இல்லைங்க, இருக்கும்போது தான் துதிக்கணும். கட்டில் அடி நச்சு கட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் துதிக்கும் பொழுது அப்பொழுது தான் அதிலேருந்து என்ன விடுதலை. இந்த நாளில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை என்ன அதிகமாக ஜெபிக்கணும், துதிக்கணும். 9, லிவிங் க்ளோஸ் டு காட், தேவனுக்கு நெருக்கமாய் 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் என்ன பூமி எங்கும் உலாவி கொள்ளும். இந்த நாட்களில் ஆண்டவர் தேடி பார்த்து கொண்டே இருக்கிறார். உலகம் யார் உத்தம இருதயத்தோடு யார் தேவனுக்கு நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? காரணம் அவர்களுக்காக வல்லமையை விளங்க பண்ணுவார். சங்கீதம் 110:1-7. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். என் பக்கத்திலே இரு, என் வலது என்கிட்டயே இரு, நான் உன் சத்துருக்களை பாதபடி. கர்த்தர் சீயோனிலிருந்து அது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமுள்ளவர்களாய் இருப்பார். விடியற்காலத்து கற்பத்திலே பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய ஜனம் உமக்கு பிறக்கும். நீ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியாக இருக்கும் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் தமது வலது பாரசத்தில் இருக்க ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாக இருக்கிறவர்களை நொறுக்கி போடும். வழியிலே அவர் நதில் ஆகியால் அவர் தமது தலையை எடுப்பார். சங்கீதம் 91:1-14. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மறைவுக்குள்ளே இருக்க வேண்டும். தேவனோடு நெருங்கி தேவனுடைய மறைவுக்குள்ளே அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறுத்திரு அழகிசி. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை அவனை கணம் நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆக இந்த நாட்கள் தேவனோடு நெருங்கி அந்த மறைவுக்குள் இருக்கும் பொழுது ஆபத்திலே கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? 10வது, தி ஆங்கர் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய சினமும் நியாயத்திற்கு. ஏசாயா 66:11. நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள்
பசும்புல்லாக செடி. அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஆண்டு தன் ஊழியக்காரர் மீது தன் கரத்தை நீட்டுவார். சத்துருக்கள் மீது என்ன போகும்? அவருடைய சினம். சங்கீதம் 68:1-2. தேவன் இருந்தெழுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிக்குவார். புகை பறக்கடிக்கிறது போல அவர்களை மெழுகு அக்னிக்கு முன் உருவது போல் துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிவார். தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது யாரும் என்ன செய்ய முடியாது, அதுக்கு முன்பதாக இருக்க முடியும். நாகும் 1:2-10. கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறமானது. கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன், அவர் தம்முடைய பகைஞருக்கு கோபத்தை வைத்திருக்கிறார். சரியா? இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? ஆண்டவர் கோபம் வருமா வராதா? சொல்கிறதுக்கு ஏன் பயந்து இருக்கிறீங்க? சத்துருக்களுக்கு மீது என்ன வரும்? ஆண்டவருடைய கோபம். சரியா? கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை, அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்பு வைக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் மேகங்கள் அவருடைய பாதத்துள்ளாக இருக்குது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனும் பாடி, அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசனத்தினால் பூமியும் பூச்சக்கரம் அதில் கூடியிருக்க அனைவரும் ஈடுபட்டு போகும். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிரப கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியை போல இறைக்கப்படும். அவராலே கண்மலைகள் ஏற்கப்படும். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. தம்மை நம்புகளுக்கு அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் யார் ஆண்டவரை உண்மையாக நம்பி இருக்கிறாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் நினிவேயும் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் இருள் அவருடைய சத்துருக்களை. நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. அவர்கள் சன்ன பின்னலாக இருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாக இருக்கிறார். தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டு இருக்கிறார். அவர் முழுவதும் காய்ந்து போன போலும் எரிந்து. எனவே ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்த. ஆண்டவருக்கு விரோதமாக அவர் கோபம் வந்துச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் யாரும் அவர் முன்னாடி என்ன செய்ய முடியாது. சங்கீதம் 76:6-10. யாக்கோபின் தேவனே, உடைய கண்டிதத்தினால் இரங்களும் குதிரைகளும் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. இந்த சின்ன பசங்களுக்கு வீட்டில் பெட்ஸுன்னு சில பேர் வச்சுக்கிறாங்க. சிலங்களுக்கு பூனைன்னா ரொம்ப இஷ்டம், பூனை. சிலது நாய்க்குட்டிங்க, சிலது முயல் கூட வச்சுன்னு இருக்குதுங்க. சிலது இந்த சின்ன பசங்க ஏதாவது அதுங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை வந்துடுதுன்னு வைங்களேன். அதில் ஒரு சண்டே ஸ்கூலில் ஒரு சின்ன பொண்ணுக்கு குதிரைன்னா ரொம்ப ஆசையாம். என்ன ஆசை? அன்றைக்கி சண்டே கிளாஸில் ஓன்னு அழுதான். என்னாமான்னா அன்றைக்கி பாடம் செவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் ரெண்டா பிளந்து பார்வோன் சேனையும் குதிரையெல்லாம் அவ்வளோ குதிரை செத்து போயிடுச்சா. நாங்கள் ஏங்கங்க குதிரை, ஏன் அவ்வளோ குதிரை ஓன்னு
சிவந்த சமுத்திரத்தில் என்ன செத்து போயிடுச்சான்? அவ்வளோ குதிரை செத்து போச்சு. ஏங்க என்னங்க அந்த குதிரை போச்சு? ஏன் அந்த குதிரைலாம் சாகணும்னு அதை ஆறுதல் படுத்தவே முடியலையாம். ஆண்டவர் செமன்ஸ் அது ரெண்டாக பிளந்து விடுவி அதை போயிடுச்சு. அது அந்த பாயிண்ட்டே அதுக்கு போயிடுச்சு. ஏன் இந்த குதிரைலாம் செத்துச்சு? ஏன் குதிரை சாகணும்னு அந்த அம்மா அந்த தூக்கத்தில் இருந்தாங்க. ஆகவே யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. நீரே பயங்கரமான உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் தேவரீர் எழுந்தனர். வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணி பூமி பயந்து நமது மனுஷருடைய கோபம் மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். ஆக இந்த நாட்களிலே ஆண்டவர் ரொம்ப நேரம் பொறுமையாக இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு கோபம் வந்துச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது. யாரும் தேவனுடைய கோபத்துக்கு முன்பதாக இருக்க முடியாது. இந்த நாட்களிலே 10 பவர்ஃபுல் கீஸ் டு எக்ஸ்பீரியன்சிங் விக்ட்ரி இன் யுத்தங்களிலே போராட்டங்களிலே வெற்றி பெறும்படி 10 வல்லமையான திறவுகோள்கள். முதலாவது ஃபெய்த், விசுவாசம். போராட்டத்தில் என்ன இருக்கணும்? நமக்கு விசுவாசம். இரண்டாவது த வேர்ட் ஆஃப் தேவனுடைய அதுதான் ஆவியின் பட்டயம். மூன்றாவது த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியார், தேவ ஆவியார் கொடியேற்றுகிற. நான்காவது த நேம் ஆஃப் இயேசுவின், இந்த நாமத்தை என் பேரை சொல்லுங்க. ஐந்தாவது த பிளட் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் ரத்தம். ஆறாவது த இன்டர்செஷன் ஆஃப் இயேசு, நமக்காக என்ன செய்கிறார்? பரிந்து பேசு. ஏழாவது ப்ரேயர் அண்ட் ஜெபித்து உபவாசத்தோடு என்ன செய்யணும்? ஜெபி. எட்டாவது ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், துதி ஆராதனை. இக்கட்டின் மத்தியிலே தேவனை என்ன செய்யணும்? அதிகமாக துதிக்கணும், ஜெபிக்கணும். 9 லிவிங் க்ளோஸ், தேவனுடைய மறைவிலே தேவனோடு நெருங்கி இருக்க வேண்டும். 10வது தி ஆங்கர் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப், தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய நியாயத்தீர்ப்பு. தேவன் நீடிய சாந்தம் உள்ளவர், ஆனால் அவருக்கு கோபம் வர அளவுக்கு நம்ம தீமை செஞ்சோன்னு வைங்க, அக்கிரமம் செஞ்சோன்னு வைங்க, அப்போ ஒரு நாள் என்ன வரும்? தேவனுக்கு கோபம், கோபாக்கினை எழும்பும்போது அதற்கு முன்பதாக யாராலும் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. இந்த நாட்களிலே நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு ஜெயத்தை பெற, விடுதலையை பெற, ஆசீர்வாதத்தை பெற இந்த 10 திறவுகோள்களை இந்த நாளிலே நாம் பயன்படுத்தும்படி கர்த்தர் நம்ம ஒருவருக்கும் கிருபை செய்வாராக. நாம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் உடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து ஆண்டவரே இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்படி, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவித யுத்தத்தில், போராட்டத்தில், பிரச்சனைகளிலே நீர் எங்களை விடுவிக்கிற தேவன். இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் உறுதியாயிருக்கும்படி, உடைய வசனத்தை பிடித்து கொள்ளும்படி, தேவ ஆவியின் வல்லமையால் நிரப்பப்படும்படி நாட்களிலே நீர் கிருபை தருவீராக. எங்களுடைய வார்த்தைகள் விசுவாச நிறைந்த வார்த்தைகளாக, உடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ளும்படி கிருபை தரு. தேவ ஆவியானவர்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், நீர் எங்களுக்காக பிதாவின் வலது பாரசல் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். இந்த நாட்களிலும் தேவனுடைய கோபாக்கினை, சத்துருக்களை நிர்மூலமாக்குறவர், நமக்கு நெருங்கி ஜீவிக்கும்படி இந்த நாட்களில் எங்களுக்கு கிருபை தருவீர். உபவாசித்து ஜெபிக்கும்படி எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய இரத்தத்தினாலே சத்ருவை ஜெயிக்கும்படி இந்த நாளிலே தியானித்த ஒவ்வொரு வசனத்தையும், ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் இந்த நாட்கள் நாங்கள் பிடித்து கொண்டு
எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி, ஜெயம் கொள்ளும்படி, முன்னேறி செல்லும்படி, எப்பொழுதும் எல்லா இடத்திலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடுவீராக. அவருடைய தேவைகளை சந்தியும், இருதயத்தின் பாரங்களை நீக்கும், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும், குறைவெல்லாம் நிறைவாக்குவீராக. பிள்ளைகள் சம்பூர்ணமாய் வாழும்படி நல்ல சுகம்பலன் தரும், எல்லா பலவீன நோய்களை முற்றிலுமாய் அகற்றி போடுவீராக. தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டும். இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருவீராக. கேட்பதற்கும் எண்ணுவதற்கும் மிக அதிகமாய் கிரிய செய்கிற தேவன். அப்படியே அந்த நாளிலே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கும் நம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, என் மூளைகளும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்துதி. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.